ஹாய் கைஸ், இன்னையிலிருந்து ஒரு சூப்பரான ஆன்கோயிங் கொரியன் டிராமாவை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அதே ஹீரோ நடித்த இந்த டிராமாவை எடுத்திருக்கோம். ஏன்னா கொரியன் டிராமா பக்கமே வருது இல்லையாச்சே. சரி வாங்க டிராமாக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கதையை பார்க்கலாம். 600 வருஷங்களா மன்னராட்சி தான் கொரியால போய்கிட்டு இருக்கு. அதிகார வர்க்கமா மாறினதும் இல்லாம அந்த வர்க்கமே பரம்பரையாவும் மாறிடுச்சு. அப்படிங்கிற ஒரு குட்டி இன்ட்ரோவோட 2009ல இருந்து கதை ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பெரிய ராயல் ஸ்கூலை காட்டுறாங்க. இதுல ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் மட்டும்தான் படிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம் ரிசல்ட்டை பாக்குறதுக்காக எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்க. மறுபடியும் அவளே வந்துட்டாளாங்கிற மாதிரி இந்த மின்சியோக் பயங்கர டென்ஷன் ஆகுறான். ஏன்னா இந்த டைமும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். சும்மா அப்படியே கெத்தா வந்து நிக்கிறா. இவளோட பேரு ஹிஜு. இவ ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ. இப்போ மின்சியோக்க பார்த்து, ஏதோ நீதான் வின் பண்ண போறதா சொன்னையே, மறுபடியும் இப்படி தோத்து போயிட்டியேங்க, ஏன் இப்படி முட்டாள் மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கூவிட்டு இருக்க, உனக்கு போர் அடிக்கலையான்னு இவன் கேக்குறான். அடடே, இந்த எக்ஸாம் அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா இல்லையே, ஆனாலும் நீ இப்படி தோத்து போயிட்டியடா. தோத்து போயிட்டா தோல்வியை ஏத்துக்க கத்துக்கோ. இப்படி தேவையில்லாம பேசி பேசி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத நம்ம ஹீரோயின் சொல்ல. நீ ஒன்னும் ராயல் ஃபேமிலி கிடையாது, சோ உன்னோட பிளேஸ தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசணும்னு இவன் சொல்ல. அடடே, இவ்ளோ பெரிய ராயல் ஃபேமிலியா இருந்து என்ன பண்றது, மறுபடியும் எப்படா என்கிட்ட தொடர்ந்து தோத்து போய்கிட்டே இருக்க, நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன வின் பண்ண பாருன்னு சொல்லிட்டு நல்லா அசிங்கப்படுத்தி விட்டு போயிட்டா. இப்ப கட் பண்ணா அவளை கூப்பிட்டு பிரின்சிபல் புகழ்ற மாதிரியே அவளை நல்லா இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் சரி ராயல் ஃபேமிலிக்கு அடங்கிதான் போகணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டா. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த பிரின்சிபலும், இதை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இவ தெரியாதுன்னு சொல்லும் போது, நம்ம ராஜாக்காக ஜாங்னு ஒருத்தர் உருவாக்குனாரு. என்னதான் ஒரு வேசியோட மகனா இருந்தாலும் நல்ல திறமையான பையன். சோ இதை எடுத்துட்டு போ, நீயும் அதே மாதிரி புத்திசாலியா இருன்னு சொல்ல இவளுக்கு முகமே மாறிடுச்சு. ஆனா அதை எடுத்துட்டு வந்தவ அங்க இருக்க ஃபவுண்டைன்லயே தூக்கி போட்டு போயிட்டா. இப்படியே கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கேஸ்டல் பியூட்டியோட ஆக்டிங் சிஇஓவா இருக்கா. இப்ப சேல்ஸ்லாம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கான். ரெஃபரன்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வந்துட்டு இருந்தோம். ஆனா லியாங் கம்பேக் பண்ணதால இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி எல்லாரும் எடுத்து சொல்லும் போது, ஓஹோ நம்ம தோத்து போயிட்டோங்கிறத நல்லா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்களா. அந்த லியோங் நம்மள தோக்கடிச்சிருக்கா. சோ அவளோட விஷயத்தையெல்லாம் தோண்டி ஒரே ஒரு ஆடை விட்டா போதும், பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பா இதை ஈஸியா பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. அடுத்து நோட் பண்ணிக்கோங்க, சேல்ஸ் ஆகாதுங்கிற பயத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் வித்து தீக்கணுங்க. பட் மேம், ஆல்ரெடி எல்லா யூனிட்ஸையுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்னு ஒரு மேனேஜர் சொல்ல, அப்ப அதை எரிச்சிருங்க இல்லன்னா புதைச்சிருங்கிறா. பட் மேம் அப்படி பண்ணா நமக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆயிடும் அவர் சொல்லும் போது, அடடே மேனேஜர், ₹1 செலவு பண்றதுக்கு கூட ரொம்ப யோசிப்பீங்க போலயே. வாழ்த்துக்கள், இப்படியே சேமிச்சு ஒரு நல்ல பணக்காரர் ஆகுங்க. ஆனா இது என்னோட பணம், எனக்கு என்ன பண்ணுன்னு நீங்க சொல்ல தேவையில்லை, நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க. அவ்வளவுதான். உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாம் வாயவே திறக்கலையே, கப்பு சுப்புன்னு அமைதியாயிட்டாங்க. இப்போ அவளோட அசிஸ்டன்ட் வந்து 5 நிமிஷம் தான் இருக்கு, லேட் ஆயிடும், போலாங்க, எனக்கு தெரியும்னு சொல்றேன்லன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டா. உடனே சாஃப்ட் டோனுக்கு வந்து, இந்த அரசர் எதுக்காக இன்னைக்கு பிறக்கணும், உங்க எல்லாருக்கும் தெரியும்ல நான் இன்னைக்கு பேலஸ்க்கு போறேன்னு, நான் அங்க போவேனாமா, நீங்க இங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்களாமாங்க. கண்டிப்பா, ஆனா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. என்ன பண்றதா, ஆர்டிக்கல் தான், எழுதுங்க சீக்கிரம்ட்டு கேஸ்டல் குரூப்போட சக்சஸரை ராஜாவோட பிறந்தநாள் விருந்துக்கு இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு ஹெட்லைனையும் போடணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டோட கிளம்பிட்டா. அப்ப நீங்க சக்சஸ் ஆகிட்டீங்களான்னு கேட்கும்போது, இல்லங்கிறா. அப்படி எதுக்காக போய் சொன்னீங்கன்னு கேட்க, உனக்கெல்லாம் பிஆர பத்தி என்ன தெரியும், நமக்கு தேவைப்படுற விஷயத்த நம்மளே தான் அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவருதான் ராஜ குடும்பமாச்சே. அவர் வேட்டைக்கு போயிட்டு வந்திருக்காரு. சோ அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரத்தமா இருக்கு. அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்க வெளியே அவங்களோட பணியாளர்கள் இவ்ளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள கூப்பிடுறது அவரோட அசிஸ்டன்ட் மட்டும்தான். ராஜாக்கு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆல்ரெடி வேட்டைக்கு போயிட்டு வந்த டயர்டே இன்னும் போகல, சோ இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு இருக்கங்க. என்னது, இந்த நாள்ல வேட்டைக்கு போனதே பெரிய விஷயம், இதுல குட்டி தூக்கம் வேற போட போறீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லங்க. டேமின் சொல்றத மட்டும் செய்டான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் ஹீரோ. இப்ப அப்படியே கட் பண்ண ராஜாவோட பர்த்டே பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. கொரியால இருக்க மொத்த மீடியாவும் இங்கதான் இறங்கி நிக்குது போல, அவ்வளோ கூட்டம். ஏன்னா இங்க வர எல்லாருமே பணக்காரங்க மட்டும் தானே. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ரெட் கலர் ஸ்போர்ட்ஸ் கார் சும்மா மாசா வந்து நிக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அப்படியே ரெட் கலர் ட்ரெஸ்ஸோட சும்மா கிளாஸா வந்து இறங்குறா. இதுல அவங்களுக்கு ஏத்த மாதிரியே போஸா கொடுக்க, என்னது இவங்க பேலஸ்க்கு ரெட் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் பேச, அதாடா முக்கியம், அவங்க அழக பாருடான்னு சொல்லிட்டு வாய பொழுந்துட்டு இருக்காங்க. இதுல போகும்போது ஒரு ஃப்ளையிங் கிஸ் வேற கொடுத்துட்டு போறாளா. அவ்வளவுதான். இந்த பக்கம் ஹீரோயினோட டீம் ஆர்டிக்கலை ஃபுல்லா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சதும் ட்ரெண்டிங் நம்பர் 1ல ஹீரோயின் தான் இருக்கா. அப்புறம் என்ன, அவ போட்டிருக்க ட்ரெஸ், ஷூவு, ரிங்குன்னு மடன்னு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதத்தானே நம்ம ஹீரோயினும் எதிர்பார்த்தா.
இப்போ உள்ள வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளை பார்த்து ஒரு 3 பொண்ணுங்க காசிப் பேசிட்டு இருக்கு. கேஸ்டல் குரூப்போட செகண்ட் சைல்டு தானே இந்த பொண்ணு. அவளோட 10 வயசு வரைக்கும் அவங்களுக்கே தெரியாதுங்க. என்ன சொல்றேன்னு இன்னொரு பொண்ணு கேக்குது. அவளோட 10 வயசு வரைக்கும் எஜமானி அம்மாவால வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் சேர்மன் கிட்டேயே கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஏன்னா இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்த ஒரு சாதாரண பொண்ணு. இதனால இவளுக்கு எந்தவித கௌரவமும் இல்ல, கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது. கிட்டத்தட்ட சைக்கோபாத் மாதிரின்னு சிரிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் காதுல கேட்டு ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. குடிச்சிட்டு இருந்த கிளாஸை உடைச்சு அவங்கள பார்த்து அப்படியே ஹாய் சொன்னதும் அதுக்கு பயந்துட்டு ஓடியே போயிடுச்சுங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட அண்ணன் வர இவ கண்டுக்காம தான் போறா. ஆனாலும் விட மாட்டான். என்னம்மா தங்கச்சி, சேல்ஸ் எல்லாம் ரொம்ப மகாமட்டம் ஆயிடுச்சாமாவே, அண்ணன் கிட்ட இருந்து கத்துக்கணுங்கிற மாதிரி வாய் பேச. எது 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு ஏகப்பட்ட ஆட்ஸ் எல்லாம் பண்ணி தானே வித்துட்டு இருக்கேன். விலையை கம்மி பண்ணி விற்கிறதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. எனக்கு பிடிக்காத ஒன்ன மாதிரி மலிவு விலைக்கெல்லாம் என்னால கொடுக்க முடியாதுங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? உன்னோட தாழ்ந்த பிறப்ப எப்படியாவது மறைக்கணும்னு தானே நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியுது. எது உனக்கு பெனிஃபிட்டோ அதை பண்ணிட்டு போ. என்னதான் நம்ம ஹாஃப் சிப்ளிங்ஸா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம சிப்ளிங்ஸ் தானங்க. எவ்வளவு தைரியம் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு டைய பிடிச்சி இறுக்கி விட்டுட்டா. இப்போ கரெக்டா மெய்ட்ஸ் எல்லாம் வந்து விருந்து ஆரம்பிக்க போதுன்னு உள்ள கூப்பிட எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோலையும் அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் செகண்ட் ரோலையும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணனும் செகண்ட் ரோல தான் உட்காந்துட்டு இருக்கான். இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராஜா கல்ல பர்த்டே. யாரா ராஜான்னு பார்த்தா இந்த குட்டி பையன் தான் ராஜா. பக்கத்துல அவனோட அம்மா குயினா உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சீட் காலியா இருக்கு. ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்கன்னு அண்ணன் கேட்க, கிராண்ட் பிரின்ஸ் ஆன் வராம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமாங்கிறா. இப்போ அந்த கிராண்ட் பிரின்ஸ் தான் வந்துட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். பெரிய இளவரசர் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னதும் எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வர, ராஜாவா இருக்க குட்டி பையனுக்கு ஹீரோவை பார்த்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். பட் அவனோட அம்மாவான குயினுக்கு முகத்துல ஆடல. ஏன்னா பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ வேட்டையாடுறதுக்கு போட்டு போற ட்ரெஸ்ஸை இங்க போட்டு வந்திருக்கான். லேட்டா வந்ததுக்கு சாரின்னு சொல்லிட்டு ராஜாக்கு விஷ் பண்ண, என்ன ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. இது உயர்தர சில்கால பண்ணப்பட்டது, உங்களுக்கு கூட இது பிடிச்சது இல்லைங்க. ராஜா அதை பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது, இடத்துக்கு தகுந்த ட்ரெஸ்ஸை போடணுங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, நான் முதல்ல என் சீட்ல உட்கார்றேன், அப்புறமா நீங்க எனக்கு பாடம் எடுப்பீங்களாமான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். இப்போ வெளியே இருக்க மக்கள் எல்லாரும் ராஜாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஷோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ உள்ள ராஜாவை அவரோட விஷயத்தை எழுத சொல்ல, அம்மா நல்லா இருக்கணும், மாமா நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கியூட்டா எழுதி கொடுக்குறாரு. வெளியே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ நின்னு பாத்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல வந்த நம்ம ஹீரோ ராஜா எழுதி கொடுத்த அந்த பேப்பரை எரிக்கும் போது அப்படியே ஃபுல்லா அந்த இடமே அழகா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. தென் இப்போ முடிச்சுட்டு வந்து நிக்கும் போது பிரைம் மினிஸ்டர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. அடடே, இப்ப நான் உங்களை பிரைம் மினிஸ்டர்னு கூப்பிடணும் போலயேங்க, தயவு செஞ்சு கூப்பிடாத, ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். உன்னை உள்ள பார்க்கவே இல்லையே, எங்க இருந்தேன்னு கேட்க, நான் பின்னாடி தான்ப்பா இருந்தேன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரோல இருந்தீங்களே, ஃப்ரண்ட்ல எப்படி போச்சுன்னு கேட்கும் போது, அங்க வராதான் நல்லது, ஏன்னா ஒரே தூக்கமா வருங்கிறான் இவன். அப்புறம் பிசினஸ்லாம் சூப்பரா போயிட்டு இருக்காமவே, 2 வருஷத்துக்கு முன்னாடி தேஜு பண்ணி தோத்து போயிட்டான், நீ எப்படி பண்ணன்னு கேட்கும் போது, ஏய் அவனை விட நல்லா பெட்டர், உனக்கு தெரியாதான்னு இருக்கான். தேஜுங்கிறது ஹீரோனோட அண்ணன் பேரு. அப்புறம் இந்த அவுட்ஃபிட் என்ன இன்டென்ஷனா தானே போட்டு வந்தாங்க, ஆமா பிடிச்சிருக்கான்னு கேட்கிறா இவன். ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு பேலஸ்குள்ள வரக்கூடாதாச்சே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, இல்லனா இதுவே கான்ட்ரவர்சி ஆயிடுங்க. அதுதானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேஜுன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, ஹீஜோன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். முறையில்லாம பிறந்த கேஸ்டல் பியூட்டியோட சிஇஓ ஆச்சேங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்கன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஏதோ காதுக்குள்ள சொல்ல நேரா ஹீரோவை தான் பார்க்க வராரு. சரி சொல்லு, ஏன் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கன்னு ஹீரோ கேட்கவும், சும்மா தாங்கிறான். இன்னைக்கு விருந்துல பாதி பேரோட கண்ணு உன் மேலதான் இருந்துச்சு, மீதி பாதி இல்ல பாதிக்கும் மேல எல்லாரும் என்னதான் பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு அந்த ஸ்பாட் லைட்லாம் வந்துரும் தானே கேக்குறீங்கன்னு இவன் கேட்க, கொஞ்சம் அது ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேங்கிறான். ஏன்னா என்னோட அண்ணி டெய்லியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இல்லைனாலும் சீக்கிரமாவே அது நடக்கதான் போகுது. அப்படி ஆயிடுச்சுன்னா உன் வாழ்க்கை இன்னும் கொஞ்சமே கஷ்டமாயிடும். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா நான் இந்த பேலஸை விட்டு போயிடுவேன். அரண்மனையை விட்டு வெளியே இருந்து உள்ள இருக்க பொறுப்பை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? 8 வயசு ராஜாவால எல்லாத்தையும் பாத்துக்க முடியாது. சோ மொத்த பொறுப்பும் உன் தலையில தான் வந்து விழுங்க. இல்ல அப்ப அப்படி நடக்கவே கூடாது. நீங்களும் போயிட்டா நிறைய பொறுப்பு வந்துருங்கிற மாதிரி வேணாங்க. அப்போ நீ தான் அதை தடுக்கணும். ராயல் மேரேஜ்க்கு அப்ரூவல் தேவைப்படும். சோ அதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ற வேலை உன்னோடதுன்ட்டு கிளம்பிட்டான். இங்க ஹீரோனை காட்ட, அட பாவிகளா, இப்படி கால் பண்றதுக்கு கூட சிக்னலை கட் பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு பாத்துட்டு இருக்கேன். யார் அதுன்னு ஒரு சவுண்டு பார்த்தா வந்து நிக்கிறது ஹீரோ பிரின்ஸ்ல. சோ இவ்வளவு கம்மன் நிக்க பேர் என்னன்னு கேக்குறான். என்ன மன்னிச்சிடுங்க, வழி தவறி வந்துட்டேன்னு இவ சொல்லும் போது மறுபடியும் பேர் என்னன்னு கேக்குறான். ஹிஜு, நான் இங்க வேலை செய்யற ஸ்டாஃப் கிடையாதுங்க, வெளியாளா இருக்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்னா பப்ளிக்லாம் இங்க வரவே கூடாதுன்னு பக்கத்துல வரான்.
எங்க பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறானோன்னு பார்க்கும்போது 3 என்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிட்டேன்னா நான் உன்னை விட்டுருவேங்க. இவளுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அவன் இப்படி கீழே குனிஞ்சு என்னோட ஜூனியருக்கு என்னால பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் 1 2 3ன்னு கவுண்ட் பண்றதுக்குள்ள பயங்கரமான ஒரு வெடி சத்தம். என்னாச்சுன்னு இவ திரும்பி பார்க்க நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறான். இந்த ஒரு பிளேஸ் ஃபுல்லா தீ விபத்து ஆயிடுச்சு. இத பார்த்ததும் டக்குன்னு ஹீரோக்கு பிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. யாரோ இறந்து போயிருக்காங்க. அதனால இவன் ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கும் போது பிரைம் மினிஸ்டர் ஓடி வந்து உங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்டுட்டு இருக்காரா. அப்போ பின்னாடியே வந்த அண்ணி என்ன ஏதுன்னு கேட்காம ஹீரோவை பலார்னு அரைஞ்சிட்டாங்க. ஒரு உயிர் எடுத்தது பத்தாதுன்னு இன்னொரு உயிரையும் எடுக்க பாக்குறியான்னு கேட்க கரெக்டா இதை ஹீரோயினும் பார்த்துட்டா. அவளுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்போ அம்மானு ராஜா கூப்பிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இதுலயே தெரிஞ்சிருக்கும் ஹீரோக்கு இங்க எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது. ஏதோ ஒரு ரீசனால ராஜா ஆக முடியாம இளவரசனா இருந்துட்டு இருக்கான். இப்போ பிரைம் மினிஸ்டர் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், வெளியெல்லாம் பரவவே கூடாது, யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படல இல்லையா. ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் முன்னாள் ராஜா இறந்து போயிருக்காரு. அதுவே இப்பதான் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. இப்ப இன்னொரு ஃபயர் ஆக்சிடென்ட், இது வெளியே தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஆல்ரெடி ஃபுல்லா பரவிடுச்சு. எல்லா பக்கமும் நியூஸ் அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினும் பின் வழியா கிளம்பி வர அசிஸ்டன்ட் பார்த்துட்டு முன் வழியா வந்து அட்டென்ஷனை மறுபடியும் இருக்கணும்னு சொன்னீங்களே, என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்க ஆல்ரெடி உள்ள நடந்த இன்சிடென்ட்டால நானே டயர்டாகி வந்திருக்கேங்கிறா. உலக என்னாச்சுன்னு கேட்கும் போது இது மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்ல கிராண்ட் பிரின்ஸ் கொண்டு ஆகல, நல்லா தானே இருக்காருன்னு கேட்கிறா. மிஸ்டோ அப்ப நீங்க அந்த இளவரசனோட ஃபேனா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. நீங்களும் கிராண்ட் பிரின்ஸும் ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்க இல்லையா, அதனால அவர் உங்களை புள்ளி பண்ணிட்டாரோன்னு நான் நினைச்சு கேட்டேங்க. என்னால யாரால புள்ளி பண்ண முடியுங்கிறா. அதுவும் உண்மைதான். அப்புறம் எதுக்காக நீங்க அவரை அவ்வளோ வெறுக்கிறீங்களாமான்னு இவ கேட்க அதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்ல ஆர்ச்சரி காம்படிஷன் வருதுங்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ண திட்டுத்தனமா உள்ள பூந்திருக்கா. அதை செஞ்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டா. எப்படியாச்சும் ஓடி போயிடலான்னு பார்த்தா தப்பு பண்ணா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கணும். உன்னோட பேர் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க என்னோட பேர் ஹிஜோ, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்கிறா. எதுக்காக நீ ஸ்கூல் ரூல மீறி இருக்கன்னு இவன் கேட்கும்போது காம்படிஷன் வருதல, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வந்தங்கிறா. 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாஸ்டலை விட்டு 11 மணிக்கு மேல வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா. அதை மீறினா 20 மார்க் உன்னோட எக்ஸாம் மார்க்ல இருந்து கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் குறிப்பிட்ட டைமுக்கு மேல பிராக்டிஸ் பண்ணுனா பிரின்சிபல் கிட்ட இருந்து அப்ரூவல் லெட்டர் வாங்கணும். அதையும் மீறி இருக்க, சோ இன்னும் 10 பாயிண்ட் கம்மி பண்ணுவாங்கன்னு இவன் சொல்லும் போது ஆமா ஹைனஸ் நீங்க மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. என்கிட்ட ஸ்பெஷல் அப்ரூவல் இருக்குன்னு காட்ட அதை வாங்கி பார்த்தவ பயங்கர டென்ஷன் ஆகிட்டா. எல்லாருமே பிராக்டிஸ் பண்றதுக்கு தானே இந்த இடம் இருக்கு, நீங்க மட்டும் எப்படி இந்த மாதிரி அப்ரூவல்லாம் வாங்கலாம். இந்த கீ அந்த மின்சியோக் பையன் தான் கிட்ட இருக்கிறதா வெக்கமே இல்லாம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தான். அதான் அவன் கிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கான சாவி எப்படி அவன் கிட்ட மட்டும் இருக்கலாம்? இண்டிவிஜுவலா யாரும் இங்க பிராக்டிஸ் பண்ண கூடாதுன்னா நீங்க மட்டும் எப்படி இந்த மாதிரி அப்ரூவல் லெட்டர்லாம் வாங்கலாம்? இத பாக்கும்போது இந்த ஆர்ச்சரி ரேஞ்ச்லாம் எனக்கு 8வது தூரத்துல இருக்கு போல. சோ எனக்கு மார்க் போறத பத்தி எல்லாம் நீங்க லெக்சர் எடுக்க வேணாம். என் எதிரி என்ஜாய் பண்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நானும் என்ஜாய் பண்ண போறேன். அதுக்காக நீ தாழ்ந்து போலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு ஹீரோ கேட்கும்போது எந்த தப்பும் பண்ணாம விளையாடி தோத்து போறதை விட தில்லுமுள்ளு பண்ணி வின் பண்றது எவ்வளவோ மேலும் சொல்லிட்டு கோவத்துல கிளம்பினவன் திரும்பி வந்து ஹைனஸ்ல சோ வணக்கத்தை போட்டு போயிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு சிரிப்பா தான் இருந்திருக்கு. ஆனா அன்னையில இருந்து நம்ம ஹீரோயினுக்கு எதிரி. இப்போ அடுத்த நாள் ஹீரோவை காட்ட அவனை பாக்குறதுக்காக குயினா இருக்கக்கூடிய அண்ணி வராங்க. நேத்து நடந்ததுக்கு நான் வருத்தப்படுறேன், ராஜா திடீர்னு காணாம போயிட்டாரு இல்லையா, அந்த ஒரு பதட்டத்துல அப்படி பண்ணிட்டங்கும் போது பிரைம் மினிஸ்டர் ஓடோடி வந்து என்ன பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை பத்தியும் விசாரிச்சாரு. சோ நேத்து நடந்த எல்லாத்துக்கும் நீங்களே பொறுப்பேத்துக்கிறீங்கன்னு அவர்கிட்ட சொல்லிடவான்னு கேட்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ராஜா ஆல்மோஸ்ட் இறந்து போயிருப்பாரு. ஒருத்தர் கூட அவரை பத்தி கவலைப்படாம உன் கண்ணத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன காயத்தை தான் உயிரே போன மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. ஆமா நான் ஒரு அரசு பிரதிநிதியா இருக்கேன். ராஜாக்கு என்ன ஒரு 8 வயசு தான் ஆச்சு. அவரால பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் இப்ப நான் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அது தவிர்க்க முடியாததால தான் அதை நான் பண்றேன். அரச பிரதிநிதியா இருக்கிறதால எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் அதிகாரமும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ராஜா சிம்பிளா எதுவும் பண்ணாம இருக்கிறதால இதெல்லாம் பண்ண வேண்டியது என்னோட கடமை ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்றான். இங்க பாருங்க இளவரசரே, ராஜாவை பாக்குறத விட உங்க பக்கத்துல வந்து ஒரு போட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு போராடுறாங்க தெரியுமா. இது நம்ம அரச பதவியில இருக்க 10 உறுதிமொழியை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. சோ இன்வெஸ்டர் கிட்ட இருந்து நீங்க ஈஸியா எல்லா ட்ரஸ்டையும் கெயின் பண்ணிக்கிறீங்க. இதனால கிரவுனுக்கே நீங்க ஒரு கிரகணமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன்ல ஹீரோவை பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் வருது. ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அப்பா நான் 100க்கு 100 எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட வந்து காட்டுறான். இந்த தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இதை விட பெருசா அடையப்பாரு, அது இல்லைன்னா தான் உன்னை கேவலமா பாப்பாங்கன்னு சொல்ல. பட் அப்பா ஒரு நல்ல மனுஷனோட கடமை விடாமுயற்சியோட இருக்கிறது தானேன்னு கேட்கும்போது நீ ஒரு நல்ல மனுஷன் ஆகுறதுக்கு முன்னாடியே கிராண்ட் பிரின்ஸ் ஆகுறது உறுதி ஆயிடுச்சு. சோ கிரவுன் பிரின்ஸோட வழியில இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி
அப்போல இருந்தே ஹீரோ ராஜா ஆகக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கு. எதனாலன்னு தெரியல. இப்ப ஹீரோ வளர்ந்து வந்ததும் இந்தா உனக்கான டைட்டில்னு சொல்லி கிராண்ட் பிரின்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்ப இத நினைச்சு பார்த்தவன் என்கிட்ட என்ன எதிர்பார்த்தீங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். ராஜாவுக்கு ஒரு பில்லரா இருந்து சப்போர்ட் பண்ணுங்க, அதை ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்காங்கிறான். அப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி என் மேலையும் ராஜா மேலையும் நீங்க வச்சிருக்க விசுவாசத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட இங்கேயும் அதே கதை தான் ஓடிட்டு இருக்கு. பா, ஒருவேளை நீங்க சொல்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணாலும் என்ன ஒரு பிரசிடென்டா தானே வச்சிருக்க போறீங்க, பட் என்னால இப்படி இருக்க முடியாதுன்னு கேக்குறா. அப்ப கரெக்டா அண்ணக்கார தேஜுவும் ஒய்ஃபும் வந்து அப்பா உங்களுக்காக ரொம்ப நாளா வரன் பாத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்றாங்களா. அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிட்டா. மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. வாய மூடுறீங்களா? அப்ப நீ கல்யாணம் பண்ண தயாரா இருக்கியான்னு கேக்குறாரு அப்பா. ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. என்னை விட தாழ்ந்த ஒருத்தனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தான் சொல்றேன். அப்பா, இதை யூஸ் பண்ணி என்ன துரத்து விடலான்னு பாக்குறீங்களா? திறமையை வச்சு பார்த்தா கண்டிப்பா உங்க பையன் தோத்துதான் போவான். கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்த பொண்ணுன்னு எனக்கு முத்திர குத்துறது பத்தாதுன்னு இந்த ஒண்ணுத்துக்குமே ஆகாத அண்ணன்காரனையும் என் தலையில கட்ட பார்த்ததோட இப்போ புதுசா திறமையே இல்லாத புருஷனையும் எனக்கு கட்டி வைக்க பாக்குறீங்களா? நீங்க ஆசைப்படுற மாதிரி நடக்காதுப்பா, அதை நான் நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அசிஸ்டன்ட் வந்து புலம்பி தள்ளுறான். அப்ப நீங்க குயின் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறான். அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்ட மீட்டிங்ல டென்ஷனா பேசிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காளா. அசிஸ்டன்ட் வந்து இந்தாங்க இந்த சூப்பை குடிங்க, இது ரொம்ப கசப்பா இருக்கும், நான் குடிக்க மாட்டேங்கிறா. இங்க பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு புரியுது. அதுக்காக உங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இந்தாங்க இதை குடிங்க. மிஸ்டோ, நான் ஹீஜுங்கிற மாதிரி சத்தம் போடுறா. பரவாயில்ல, இந்தாங்க குடிங்கன்னு கொடுக்க குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப கசப்பா இருக்குன்னு இருக்கா. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவன் வெளியே கிளம்ப போறான். அப்போ லார்ட் இன்பியோங்னு ஒருத்தர் வராரு. இவரும் குயினோட ஆள் தான். சோ ஹீரோ அப்படியே வெளியே போயிட்டு வரனதும், அது எப்படி பிரின்ஸ், பேலஸ் இப்படி தனியா விட்டு போறீங்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க? நான் மொத்தமா விட்டு போகணும் தானே உங்களோட ஆசைன்னு சொன்னவன் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், குயினை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப நேரா இவர் குயின் கிட்ட வந்து நடந்ததை சொல்லவும், நேத்து பர்த்டே பார்ட்டிக்கு லேட்டா வந்ததோட இல்லாம அந்த கேவலமான ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்தான். அவனாலதான் அந்த ஃபயர் ஆக்சிடென்டே ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. அவன் என்ன பண்ணாலும் யாருமே அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, அதுக்கு லாடோ அவன் அண்ணன் பேரண்ட்ஸ்னு எல்லாரையும் இழந்தாலும் மருமகனுக்காக அரச பிரதிநிதியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். கிரவுனுக்கு சேஃப் கார்டா இருக்கான். அதனாலதான் அவனுக்கு எல்லாருமே மதிக்கிறாங்க. இதுதான் ராஜாக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் சொல்லிட்டு கூட்டு களவாணிங்க 2 பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட அப்பா பார்த்து வச்சிருக்க பையனை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான். அழகுதான் இல்லன்னு பார்த்தா சொத்து புத்தும் கிடையாது. எல்லாம் பிசினஸ் மேன் மட்டும் தான் இருக்காங்களா, பொலிட்டிஷியன் யாரும் இல்லையான்னு கேட்க, மேம், பொலிட்டிஷியன் யாருமே பிசினஸ் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கங்க. இங்க பாருடோ, நான் பெருசாலாம் ஆசைப்படல. என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு மேட்சான ஒருத்தனாவும் என்னோட அழகுக்கும் திறமைக்கும் ஏத்தவனா ஒருத்தன் தான் வேணும். நான் என்ன ராயல் ஃபேமிலியில இருந்தா ஆளை கேட்கிறேன்னு சொல்லிட்டு பேசுதான் இவளுக்கு ஒரு ஐடியாவே வருது. இங்க ஹீரோவை காட்டவும் அசிஸ்டன்ட் வந்து, நானே சொன்னல பர்த்டே பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போகாதீங்கன்னு, இப்ப பாருங்க நியூஸ்ல எல்லாம் உங்களை போட்டு தான் கிழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். இப்போ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி யாரும் பேசல, அப்புறம் என்ன விடு அப்படிங்கிறான். சோ ராஜாவோட பர்த்டே பார்ட்டிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட வந்திருக்காருன்னு நியூஸ்ல பிச்சுக்கிட்டு போக ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாரும் அதை தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அவ்வளோ ஹேண்ட்ஸம்ல. அதே நியூஸை தான் நம்ம ஹீரோயினை பாத்துட்டு இருக்கா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மிஸ்டோ கேட்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. இல்ல நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. கிராண்ட் பிரின்ஸை எப்படி உங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியுங்க? ஏன் எனக்கு அழகு இல்லையா, திறமை இல்லையா? இந்த உலகத்திலே யாராலையும் என்ன அடிச்சுக்கவே முடியாதுங்க. இப்ப பாருங்க எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு லேப் எடுக்கிறா. பரவாயில்ல பார்த்து சொல்லு, நான் ஆல்ரெடி ராயல் ஆடிஷனுக்கு ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணிட்டேங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து ஹிஜுவும் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றானா. ஹீரோவே ஷாக் ஆயிட்டான். ஆமா ஹைனஸ், கேஸ்டல் பியூட்டியோட சிஇஓ கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த கேஸ்டல் குரூப்போட பொண்ணுங்க. சரி பயபுல அக்செப்ட் பண்ணிருக்கணும் பார்த்தா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரிஜெக்ட் பண்ணிட்டானா. எப்படி இப்படி பண்ணலான்னு நம்ம ஹீரோயின் இதை பார்த்து டென்ஷனானா. அசிஸ்டன்ட் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இளவரசரோட ஆடியன்ஸ் ஆகுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. அப்போ நான் அவ்வளோ ஈஸியா இருக்கனா? எவ்வளோ பயங்கரமா வேலை பார்க்குற பர்சன் தெரியும் இல்லைங்க. ஆனா இளவரசர் இப்போ அரச பிரதிநிதியா இருக்காரு. பேசிக்கலி ஒரு கிங் மாதிரி. எந்த ஒரு ரீசனையுமே எழுதாம நீங்க பாட்டுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புனா கிங் அவ்வளோ ஈஸியா அக்செப்ட் பண்ணிடுவாராங்க. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எழுதுறதா? ஒரு நிமிஷம். ஓஹோ, இவரை வழிக்கு கொண்டு வர கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணுமா? ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெக்வஸ்ட் அனுப்ப ரெடி ஆகிட்டா. இந்த பக்கம் ஹீரோ இது மாதிரி வர ரெக்வஸ்ட் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு அன்னையான கோயினுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோவை காட்ட
மறுபடியும் ஹிஜு கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு. முன்னாடி ஷெட்யூல் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனா அடுத்த செகண்டே இன்னொரு ரெக்வஸ்ட் அனுப்பிட்டாங்க. அதுவும் வேற பேர்ல. முன்னாடி கேஸ்டல் பியூட்டியோட சிஇஓ ஹிஜுன்னு பண்ணியிருந்தாங்க. இப்போ கேஸ்டல் குரூப்போட 2வது மக சிஓன்னு அனுப்பி வச்சிருக்காங்கங்க. பெருசா ரியாக்டே இல்ல, ரிஜெக்ட் பண்ணிட்டான். இத பார்த்தவன் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. அவன் கிராண்ட் பிரின்ஸா இருந்தா என்ன வேணா பண்ணலாமான்னு சொல்லிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிக்கிட்டு ஹீரோவை பத்தி அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து எழுதி அனுப்புறா. ஆனா அதை நம்ம ஹீரோ ஃபுல்லா கேட்க கூட இல்ல. ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஓடிக்கிட்டே இருந்தா அவன் பாட்டுக்கு கேஷுவலா ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி பைபிள் 5-6 அனுப்பிடுச்சு, எல்லாத்துக்குமே ரிஜெக்ட் பண்ணிட்டானா. அவ்வளவுதான். இதை பார்த்து டென்ஷனான நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. ஆபீஸ்ல இருக்கவங்களே பயந்து போயிட்டாங்க. அப்பதான் இவளுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த பேலஸ்ல வச்சு ஹீரோ இவளை பார்த்தப்போ 3 என்றதுக்குள்ள ஓடிடு, இது என் ஜூனியருக்காக என்னால பண்ண முடிஞ்ச விஷயம்னு சொல்லியிருப்பான்ல. சோ அதை வச்சு ஒன்னு எழுதி சப்மிட் பண்றா. இந்த பக்கம் ஹீரோ டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு அந்த ஹிஜு பொண்ணு இதோட 5-6 ரெக்வஸ்ட் மேல அனுப்பிடுச்சுங்க. என்ன மறுபடியும் புது பேர்லையான்னு கேக்குறான் ஹீரோ. இந்த டைம் ஜூனியர் நல்லா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீனியர் கிட்ட பேசணுமாமா. மறுபடியும் ரிஜெக்ட் தானே பண்ண போறீங்கன்னு கேட்டா இல்ல அப்ரூவ் பண்ணிடுங்கிறான். இதை கேட்டு இவன் ஷாக்காக என்னோட ஜூனியருக்கு ஒரு தேவைங்கும் போது எப்படி நான் மாட்டேன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்புறம் என்ன, அப்ரூவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆயிட சூப்பரா ரெடியாகி நேரா பேலஸ்க்கு தான் வரா. இவ வந்த விஷயமும் இங்க குயினுக்கு தெரிஞ்சிருச்சு. இளவரசரோட இடத்துல ஸ்பை இருக்குன்னு சொன்னல, அவளை நான் நம்பலாமான்னு கேட்க கண்டிப்பா குயின், நீங்க எந்த டைம் வேணா அவளை கூப்பிடலான்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினை நேரா ஹீரோ கிட்ட தான் கூட்டிட்டு வராங்களா. உள்ள வந்து உட்கார்ந்ததும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேரோட சுத்திக்கிட்டு இருக்க, உன்னை எப்படி கூப்பிடுறனே தெரியலையேன்னு ஹீரோ கேக்குறானா. உங்களுக்கு அதுல எந்த பேர் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சேங்கிறா. சரி சொல்லு, எதுக்கு இவ்ளோ ஆர்வத்தோட என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சியாமான்னு கேட்க ஒரு ரெட் என்வலப்பை வச்சுட்டு ப்ரொபோஸ் பண்ணலான்னு நினைச்சேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு டைரக்டா கேட்டுட்டா. இதை ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்படியே இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.